இல்ல நீங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் எப்படி ஒரு கொல்கட்டால ஒரு பெரிய ஹிட்டரா ஒரு கேம் சேஞ்சரா இன்னைக்கு பாருங்க ஒரு நீங்க ரீசெண்டா நம்ம நியூஸ்ல கூட நம்மளே போட்டோம் ஒரு வீடு வாங்கிட்டார் ஒரு ஏழ்மையான குடும்பம் அது மாதிரி ராணாவுடைய இதுவும் ரொம்ப முக்கியம் இப்போ ராணாவையும் டிராவிடு நினைச்சாருன்னா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டு கொண்டு வந்து இந்தியன் டீம் செலக்டரையே வியப்பட வைக்கலாம் அப்படிங்கறத கடந்த கால அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருந்திருக்கு ஆவரேஜா விளையாடுவாரு நல்லா அடிப்பாரு ஆக்சுவலா நல்ல சிக்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி கொண்டவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான் நல்ல டேலண்டட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ தெரியல அடுத்த பேலட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பர்ஸ் ஏன்னா இவங்க தான் நிறைய வச்சிருக்காங்க பிரவீன் மும்பையும் நிறைய வச்சிருக்காங்க ஏன் அமைதியா உட்கார்ந்து மிச்சர் சாப்பிடுறாங்க அவங்க வந்து கண்டிப்பா டிம் டேவிட் எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா அவங்க டீமுக்கு போலாக்கு அப்புறம் இன்னும் யாரா இருக்காங்க லிவி இன்னும் ஒரு முக்கியமான பிளேயர் அப்படினா யாரா இருக்காங்க நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் ஜெரால் கோட்ஸே சவுத் ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலிங் போடுற கோட்ஸே இந்த மாதிரி இன்னொன்னு ஷாய் ஹோப்பும் வந்து ஒரு சரியான பிளேயர் வெஸ்ட் இண்டீஸ்க்கு இன்னும் அவர் தான் கேலுக்கு அப்புறம் அதிகமா செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்காரு ரீசெண்ட் டேஸ்ல ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகாம நல்லா 6-4 அடிச்சு கொஞ்சம் வெஸ்ட் இண்டீஸை கொஞ்சம் காப்பாத்திட்டு இருக்காரு ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல ஓவராலா எல்லா விக்கெட் விட்டாலுமே ஷாய் ஹோப் கொஞ்சம் இறங்கி அவங்க டீமை காப்பாத்திட்டு இருக்க ஒரே ஆள் இப்போ பாத்தீங்கன்னா இவர் தான் சோ இவரை கண்டிப்பா யாராவது வாங்குவாங்களா அன்சோல்ட் ஓகே அவர் நிராகரிக்கப்பட்டார் இப்போ என்ன பிளான்ல இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியல அவங்க என்ன ஒரு இல்ல நீங்க ஷாய் ஹோப் வந்து நல்லா விளையாண்டாரு ஓகே ஆனா இங்க என்ன அப்படின்னா இந்தியன் கண்டிஷனுக்கு அவரால் எடுக்க முடியுமா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா கவனிங்களா ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லா அடிச்சு விளையாடக்கூடியவரால் ஸ்பின்னு விளையாட முடியாது அப்படின்னா இந்தியன் பிச்சில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் கெயில் வந்து ரெண்டுத்தையும் வெளுத்துருவாரு